எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிற பெரும் வள்ளல் சீதக்காதி. ஒரு நாள் ஒரு பெரியவர் வந்து தன் மகளுக்கு திருமணம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, திருமணம் செய்யலாம் என்று இருக்கிறேன், நீங்கள் உதவ வேண்டும் என்பது நான் செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்து விடுகிறார். உடனே பொருளை எடுக்க வரும்போது இருக்கட்டும் உங்களிடத்திலே, திருமண நாளை குறித்து விட்டு வந்து வாங்கி செல்கிறேன் என்று சென்று விடுகிறார். திருப்பி திருமண நாளை குறித்து விட்டு வருகிற போது நம்முடைய முன்னவர், நம்முடைய தாத்தா சீதக்காதி அவர்கள் இல்லை, உயிரோடு இல்லை, இறந்து விடுகிறார். அப்போது இருந்தவர்களிடத்திலே சீதக்காதி இல்லையா என்ற போது அவர் இறந்த செய்தி அவரிடத்திலே சொல்ல வருந்துகிறார். ஏன் அப்படிங்கும்போது, நான் இந்த மாதிரி சொல்லி இருந்தேன் என் மகளுக்கு திருமணம் என்று, அப்போது நான் திருமண தேதியை குறித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி இருந்தேன், அவரிடத்தில் உதவி வருவதற்காக. இப்போது அவர் இல்லை, நான் என்ன செய்ய? ஓ, அது நீங்க தானா? அப்படி இல்லை, நான் இப்படி ஒருவருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன், அவர் வருவார், அவர் வரும்போது இதை கொடுத்து விடுங்கள் என்று இந்த மோதிரத்தை கொடுத்து விட்டு போனார், இந்த மோதிரத்தை உங்களுக்கு கொடுக்க சொன்னார் என்று அந்த மோதிரம் விலை உயர்ந்த வைர மோதிரத்தை அந்த பெருமகனிடத்திலே தாத்தா சீதக்காதி அவர்கள் கொடுக்க சொல்லி, அதனாலதான் என்ன பேர்? செத்தும் கொடுத்தான் சீதக்காதி. அவன் யார்? என் இனத்தின் பெரியார். இத போராளி இருக்கிறான், ஒரு புரட்சியாளன் இருக்கிறான், நம்மை போன்ற தமிழ் தேசிய பிள்ளைகளின் முன்னத்தி ஏர். இள வயதில் தன் வயதுக்கு மீறிய சேவையை தமிழ் சமூக மக்களுக்கு செய்த ஒரு பெருமகன். இஸ்லாமிய மக்களுக்கு ஐயா ஏவேரா போராடினார், அவர்தான் போராடினார். என் தாத்தன் காயிதே மில்லத்தை விடவா, என் அண்ணன் பழனி பாபாவை விட போராடிட்டாரா? என்ன போராடினார்? இன இழிவு தீர இஸ்லாமே, இஸ்லாம் மார்க்கமே, இஸ்லாமே வழி என்று சொல்லிவிட்டார் ஈவேரா. எப்போது 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 சொன்னார்? எங்கே சொன்னார்? எப்போ? விடுதலைக்கு முன்பு, 1947க்கு முன்பு. அதற்கு பின்பு துலுக்கனுக்கு இங்க என்ன வேலை? அவன் நாடா இது? அவனுக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அவனை போக சொல் ஆப்கானிஸ்தானுக்கு. RSS PJ கூட எங்களை பாகிஸ்தானுக்கு போக சொல்லுது, இவர் ஆப்கானிஸ்தானுக்கு போய் சொல்லிட்டாப்ல. அப்ப ஒரு கேள்வி என்ன? எனக்கு இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லை என்றால் உனக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? நீ யாரு? நீ யாரு?